Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் விண்டோஸ் 10 டெல், ஹெச்பி, சாம்சங், லெனோவோ, ஏசர், ஆசஸ் அண்ட் எல்ஜி மாதிரியான எல்லா பிராண்ட்லையுமே எப்படி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோடைய டீட்டெயில் என்னென்னா, விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் ஐஎஸ்ஓ இமேஜ் அண்ட் ஃப்ரீ பூட்டபிள் சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணி 8GB பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மேக் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஆஃபீஸ் 2021 விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டமில் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி எப்படி லைஃப் லாங் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஐ பட்டனில் ஷோ ஆகிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இப்போது விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி மீடியா கிரியேஷன் டூலை மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் மீடியா கிரியேஷன் டூலை யூஸ் பண்ணி தான் விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் ஐஎஸ்ஓ இமேஜை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் டவுன்லோட் பண்ண மீடியா கிரியேஷன் டூலை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். இங்கே வாட் டு யூ வாண்ட் டு டூன்ற ஸ்க்ரீனில் கிரியேட் இன்ஸ்டலேஷன் மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே யூஸ் த ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் பிசின்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுறதால லாங்குவேஜ், எடிஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆப்ஷன்ஸை நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணலைன்னா லாங்குவேஜ், எடிஷன் அண்ட் ஆர்கிடெக்சரை உங்களால் எடிட் பண்ண முடியாது. அண்ட் இங்கே லாங்குவேஜ் அண்ட் எடிஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரில் 32 பிட், 64 பிட் அண்ட் போத்னு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் 32 பிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் 32 பிட் இமேஜ் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். அண்ட் 64 பிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் 64 பிட் ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். அண்ட் போத்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால 32 பிட் அண்ட் 64 பிட்டுடைய சிங்கிள் ஐஎஸ்ஓ இமேஜ் டவுன்லோட் ஆகும். அண்ட் நாம் 64 பிட்டை இன்ஸ்டால் பண்ணுறதால 64 பிட்டை செலக்ட் பண்ணுறோம். இங்கே சூஸ் விச் மீடியா டு செலக்ட் என்ற ஆப்ஷனில் யூஎஸ்பி, ஃப்ளாஷ் டிரைவ் அண்ட் ஐஎஸ்ஓ ஃபைல்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கே ஐஎஸ்ஓ ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஐஎஸ்ஓ ஃபைலுடைய சேவிங் பாத்தையும் செலக்ட் பண்ணி ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் ஐஎஸ்ஓ இமேஜுடைய டவுன்லோட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேரை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேருடைய டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் லேட்டஸ்ட் ஐஎஸ்ஓ இமேஜை பூட் பண்ண 16GB பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லேட்டஸ்ட் ஐஎஸ்ஓ இமேஜை பூட் பண்ணணும்னா மினிமம் 8GB பென்ட்ரைவ் இருந்தால் மட்டும்தான் பூட்டபிள் பென்ட்ரைவாக மேக் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பென்ட்ரைவை பூட்டபிளுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு எம்டி பென்ட்ரைவாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பூட்டபிள் ப்ராசஸில் பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். அண்ட் இப்போ ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டமில் என்னுடைய பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணியிருக்கிறதால டிவைஸில் என்னுடைய பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கு. அடுத்தது செலக்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நாம் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட்டிஷன் ஸ்கீம்ன்ற ஆப்ஷன் ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் ஜிபிடி அண்ட் எம்பிஆர்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிஸ்டம் ஆல்ரெடி ஜிபிடி டைப்பில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் நீங்கள் ஜிபிடின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் பூட்டபிள் பென்ட்ரைவை கிரியேட் பண்ணணும். அண்ட் எம்பிஆர் டைப்பில் உங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருந்தால் எம்பிஆர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் பூட்டபிள் பென்ட்ரைவை கிரியேட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய சிஸ்டம் பூட்டே ஆகலைன்னா ஜிபிடின்ற டிஃபால்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பூட்டபிள் பென்ட்ரைவை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சிஸ்டம் பூட் ஆனால் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் உங்கள் சிஸ்டமில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் உடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். வால்யூம்ன்ற செக்ஷனில் பார்ட்டிஷன் ஸ்டைல் என்னவா இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சிஸ்டம் ஆல்ரெடி எம்பிஆரில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இங்கே ஜிபிடி இருந்தால் நான் ஜிபிடி ஸ்டைலில் தான் விண்டோஸை பூட் பண்ணணும். என்னுடைய சிஸ்டம் எம்பிஆர் இருக்கிறதால நான் எம்பிஆர் ஸ்டைலில் தான் பூட் பண்ணணும். அண்ட் நான் இன்ஸ்டால் பண்ண போகிற சிஸ்டம் ஜிபிடி பார்ட்டிஷன் ஸ்டைலாக இருக்கிறதால இங்கே நான் ஜிபிடின்னு செலக்ட் பண்ணி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அண்ட் இப்போது பூட்டபிள் பென்ட்ரைவ் உடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போகிற லேப்டாப்பில் என்னுடைய பூட்டபிள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி பூட் மெனுவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் பூட் மெனுவை ஓப்பன் பண்ணுறது எல்லா விதமான பிராண்ட்லேயுமே டிஃப்ரெண்ட்ஸ் கீஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இங்கே டிஸ்பிளேல ஷோ ஆகிற பிராண்டுடைய கீஸை யூஸ் பண்ணி பூட் மெனுவை ஓப்பன் பண்ணி யூஎஸ்பி டிரைவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் விண்டோஸ் உடைய டிஃபால்ட் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இன்ஸ்டால் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ வச்சுருந்தா இங்கே என்டர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட கீ இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் 4 எடிஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். விண்டோஸ் 10 ஹோம், விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள், எஜுகேஷன் அண்ட் ப்ரோ வெர்ஷன் 4 எடிஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் விண்டோஸ் 10 ப்ரோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே விச் டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் டூ யூ வாண்ட்ன்ற ஸ்க்ரீனில் அப்கிரேட் அண்ட் கஸ்டம்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கே கஸ்டம், இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இப்போது ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த ஸ்க்ரீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீன். அண்ட் இங்கே வேறு ஏதாவது ட்ரைவை செலக்ட் பண்ணி நீங்கள் விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். அதனால் சி ட்ரைவை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் சி ட்ரைவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா இங்கே டைப் பண்ணுற செக்ஷனில் ஃபஸ்ட்டில் வர ப்ரைமரின்ற ட்ரைவ் தான் விண்டோஸ் ட்ரைவ். என்னுடைய சிஸ்டமில் நான் சி ட்ரைவை ஓஎஸ்ன்னு ரீநேம் பண்ணதால் ஆல்ஃபபெட்டிக் பேஸில் கீழே காட்டுது. அதனால் என்னுடைய சி ட்ரைவை செலக்ட் பண்ணி நான் ஃபார்மேட் பண்ணி விண்டோஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அண்ட் இப்போது என்னுடைய சி ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபார்மேட்டான சி ட்ரைவை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் ஐ டோன்ட் ஹேவ் ஏ இன்டர்நெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால இந்த செட்டப்ஸை குயிக்காக ஃபினிஷ் பண்ணலாம். அதனால் ஐ டோன்ட் ஹேவ் ஏ இன்டர்நெட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக சிஸ்டமுடைய லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ லேட்டஸ்ட் விண்டோஸ் 10 எந்த விதமான எரரும் இல்லாமல் ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.